Hi everyone, welcome to Easy English with Amika YouTube channel. Guys, session ku போறதுக்கு முன்னாடி Easy English with Amika app download பண்ணாதவங்க download பண்ணிக்கோங்க. SSC எக்ஸாம்க்காக நம்ம ஒரு காம்போ கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதில் வீடியோ கோர்ஸ் அண்ட் PDF கோர்ஸ் ரெண்டுமே இதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? வீடியோ அண்ட் PDF கோர்ஸ். வீடியோஸில் வந்துட்டு பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குவிசஸ், வெக்காட்ஸ், PDF ஃபைல்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். தென் 45 கிராமர் ரூல்ஸில் வந்துட்டு இந்த 45 ரூல்ஸ் தான் வந்து திரும்ப எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க. எம்டிஎஸ்ல மட்டும் சொல்கிறேன், எம்டிஎஸ்ல. ஓகேவா? ஸோ அந்த ரூல் பேஸ் பண்ண பிவிக்கில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் ஒரு ரூலுக்கும் 10 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு PDF அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டு கோர்ஸையும் கம்பைன் பண்ண மாதிரி தான் இந்த கோர்ஸ் இருக்கும். இது நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் கம்பைல் பண்ணியே இருக்குது. இந்த கூப்பன் கோட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 999க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே பேசிக்ஸ், ப்ரிலிம்ஸ் வீடியோ, மெயின்ஸ் வீடியோ எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆகும். 1 year வேலிடிட்டிக்கு இருக்குது. டெஸ்ட் சீரீஸும் இன்க்ளூடட். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கோர்ஸ் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஹோம்ஒர்க் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஹோம்ஒர்க் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 word சப்ஸ்டியூஷன் போகலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், 19th அண்ட் ஆக்சுவலி 20th கொஸ்டின் தான் நான் ஹோம்ஒர்க்காக வச்சுருந்தேன். 19 அப்போது பெண்டிங் ஒர்க் ஆகலை. ஸோ 19, 20 ரெண்டையுமே சேர்த்து நான் வந்து கொடுத்துட்டேன் இல்லையா? ஸோ 20th கொஸ்டின் பாருங்கள். சின்ஸ் 1988 இது வந்து எரர்ஸ், நேற்று இருந்தது வந்து எரர். ஓகேவா? இது ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா எரர் ஃபைண்ட் பண்ணணும், எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்னு. சின்ஸ் 1988 the people of Rajasthan have been searching for 25-year-old man. Since 1988 இருந்து ராஜஸ்தான் பீப்புள் என்ன பண்ணுறாங்க? have been the peopleக்கு have been சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க 1988 இருந்து. ஓகேவா? ஃபார் 25-year-old மேனுக்காக ஓல்டு மேனை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 25-year-old மேன், இந்த 25-year-oldன்னு இருக்கு இல்லையா? இது வந்து அப்படியே என்னன்னா இது ஒரு ஆட்ஜெக்டிவ், இது ஒரு நவுன். ஓகேவா? இப்படி ஒரு ஆட்ஜெக்டிவ் ஒரு நவுன் வருது அப்படின்னா, ஃபாலோ பண்ணி வருதுன்னா இந்த இடத்துட்ட இதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் இருக்கணும். ஓகேவா? ஆர்டிக்கல் அப்படின்றது இன்டெஃபினட் ஆர்டிக்கலாக இருக்கும். இன்டெஃபினட் அப்படின்றது அண்ட்ல வரும். ஓகேவா? இங்கே 25 அப்படின்றது இது கான்சனன்ட் சவுண்ட் தானே. 20, 25 அப்படின்றது இட்ஸ் கான்சனன்ட் சவுண்ட். ஸோ இப்போ இங்கே அண்ட் வராது, டெஃபினட்டாக a 25-year-old man. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பார்ட்டில் தான் வந்துட்டு எரர் இருக்குது. நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஹோம்ஒர்க் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து வீடியோ கொடுக்குற எனக்கும் ஒரு இதாக இருக்கும். ஸோ ஓகே, ஆஸ்பிரன்ட்ஸ் பார்க்குறாங்க, படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? உங்களுக்குமே நீங்கள் ஒரு ஓகே ஆக்டிவாக இருக்கிற ஒரு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீலுமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபார் a 25-year-old man தான் வந்து இங்கே வந்துருக்கணும். வந்து இங்கே மிஸ்ஸிங். ஸோ இந்த பார்ட்டில் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹூ வென்ட் டு ஸ்பேஸ் வாஸ் ராகேஷ் சர்மா. ஸ்பேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு அப்படின்னா ராகேஷ் சர்மான்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அதாவது ஆர்டினல் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஆர்டினல்ஸ்ல பேசும்போது என்ன வரும் அப்படின்னா த பிளஸ் ஃபர்ஸ்ட், இந்த ஆர்டிக்கிள் நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? இங்க வரக்கூடாது, இங்க வந்து த வந்துருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுமே என்னன்னா இது ஒரு ஆர்டிக்கல் எரர். ரெண்டு கொஷின்ஸுமே ஆர்டிக்கல் எரர் தான். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு டே 2ல இருக்கிறோம். டே 2ல வந்துட்டு 1 word சப்ஸ்டியூஷன். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க 1 word சப்ஸ்டியூஷன் எல்லா கொஷின்ஸுமே 2024ல கேட்ட கொஷின். ஈவன் இந்த கொஷின்ஸ் இப்போ நம்ம 23ல நம்ம கொடுக்கும்போது, விச் மீன்ஸ் லாஸ்ட் இயர் நான் 24ல கொடுக்கும்போது ஒரு சில கொஷின்ஸ்லாம் இங்கே இருக்கிற ஒரு சில கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக அங்கே இருக்கு. நான் இருந்தாலுமே அந்த கொஷின்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம லாஸ்ட் இயர் நான் கிளாஸ் கொடுத்தேன் இல்லையா? அந்த கிளாஸஸை பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேம் இந்த கொஷின் அப்படியே வந்துருந்துச்சு எக்ஸாம்ல, நான் 22 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணேன், 25க்கு 24 அட்டென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேவா? ஸோ சேம் இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் கொடுத்தேன். ஸ்டில் நான் ஏன் திரும்பவுமே எடுத்துட்டு வந்திருக்கேன்னா இப்போ இந்த இயருமே கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? எஸ்எஸ்சியோட இது என்ன கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும், சேம் அதே ஃபார்மேட்ல கூட இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் டிஃபராக கூட இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் சேமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே படிக்கிற கொஸ்டின்ஸ் வந்து இது அப்படியே உங்களுக்கு எக்ஸாம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எக்ஸாக்ட் லாஸ்ட் இயர் 24ல கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? எந்த கிளாஸையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா கிளாஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ். நீங்கள் ஒரு கிளாஸ்லையுமே ஒரு கான்செப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ரொம்பவே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் கண்டினியூஸாக 45 டேஸ்மே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தான் எனக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நான் கிளாஸ் கொடுக்குறதுக்கும் எனக்கும் ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்னாலே இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸுக்கான மீனிங் என்ன அப்படின்றது நீங்க ஜஸ்ட் ஒன் வேர்ட்ல சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க, a person, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a person who rules with absolute power and authority. அதாவது ரொம்ப நல்ல அதிகாரத்துல இருப்பாங்க இல்லையா, ரொம்ப பவர்ல இருப்பாங்களே, ரொம்ப பவர் அண்ட் அத்தாரிட்டி, ரொம்ப அப்சல்யூட் பவர் இருக்கிறதுலே இவங்க தான் வந்து இவங்களுக்கு தான் பவர் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல, அதிகாரம் மிக்க தன்மையா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான அந்த ஒரு வேர்ட்ல அந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாருங்க, செனேட்டர், ரூலர், டிக்டேட்டர், சோவரின். ஓகேவா? செனேட்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்லாம் இருக்கு இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலாம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு மெம்பரா இருக்காங்கல்ல, தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா உறுப்பினர். செனேட்டர் அப்படின்றது இட்ஸ் உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து செனேட்டர். மெம்பர், செனேட்டர் விச் மீன்ஸ் மெம்பரா இருக்கிறது தான் வந்துட்டு செனேட்டர். மெம்பர் அப்படின்றதுக்கு ரொம்ப அதிகமான பவர் இருக்குமா? இவங்களுக்கு மேல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, இவங்க ஜஸ்ட் மெம்பர் தான். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து இதுக்கான எக்ஸாக்ட் ஆப்ஷனா இருக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, ரூலர் அப்படின்றது யாரு? இப்போ கண்ட்ரி, ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அது ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ ஸ்டேட் இருக்குன்னா சிஎம் ரூல் பண்றாங்க, கண்ட்ரி இருக்குன்னா பிஎம் ரூல் பண்றாங்க. அந்த ரூலர் அவங்கள வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க, ஆட்சியாளர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ரூலர் அப்படின்றது இட்ஸ் a person who control the country or region, அதுதான் வந்து ரூலர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டிக்டேட்டர் அப்படின்றது என்னன்னா, டிக்டேட்டர் அப்படின்றவங்களுக்கு தான் வந்துட்டு என்ன, அப்சல்யூட் பவர் இருக்கும். அப்சல்யூட் பவர் வந்து ரொம்ப அதிகமான பவர் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த டிக்டேட்டருக்கு இருக்கும். ஓகேவா கைஸ்? நான் வந்து 4 ஆப்ஷனுக்கும் நான் வந்து மீனிங் என்னன்னு சொல்றேன். நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்ப அந்த மேல இருக்க கொஸ்டினுக்கான அந்த சிங்கிள் வேர்டு என்ன, அந்த ஒன் வேர்டு என்ன அப்படின்றத நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணுங்க. நான் 4 ஆப்ஷனுக்குமே அது என்ன மீனிங்ன்றது நான் சொல்றேன். நான் சொல்லும்போது நீங்க அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, சோவரின் அப்படின்றது சுப்ரீம் ரூலர். லைக் கிங் குயின்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நம்ம சுப்ரீம் ரூலர்னு சொல்ல முடியும். ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். லைக் கிங் ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி, அதாவது கிங் தன்னாட்சி அரசன். இப்போ கவர்மெண்ட் இது இருக்காது இல்லையா, அந்த மாதிரி அரசாட்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து சோவரின் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் ரூலர் லைக் கிங் குயின். ஓகேவா? இதுதான் வந்துட்டு சோவரின். சோ இங்க வந்து a person who rules with absolute power and authority அப்படின்றது இது வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறது வந்துட்டு சோவரின். இந்த டிக்டேட்டர் அப்படின்றது சர்வாதிகாரம், இதுக்கும் மேல இருக்கிறது தான் இது. டிக்டேட்டர்ஷிப் அப்படின்றது சர்வாதிகார ஆட்சி அப்படிங்கிறது. இது வந்து ஆட்சி அதிகாரம், ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டியா இருக்கிறது வந்து சோவரின். டிக்டேட்டர் அப்படின்றது சர்வாதிகார ஆட்சியை தான் வந்து டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூலர் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பிளேஸ், பர்டிகுலர் ஒரு ரீஜியனை ரூல் பண்றதுதான் வந்து ரூலர். செனேட்டர்ன்றது மெம்பர், உறுப்பினர். இவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க, இவங்களும் வரமாட்டாங்க. சோவரினும் வந்து
இட்ஸ் சுப்ரீம் ரூலர். இதுக்கும் மேல ஒரு பவர் இருக்கிறது தான் வந்துட்டு என்ன, டிக்டேட்டர்ஷிப். டிக்டேட்டர் அப்படின்றதா வந்துட்டு அப்சல்யூட் பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஓகேவா? ஸோ அ பர்சன் ஹூ ரூல்ஸ் வித் அப்சல்யூட் பவர் அண்ட் அத்தாரிட்டிக்கு ஒன் வேர்ட்ல மீனிங் என்ன அப்படின்னா டிக்டேட்டர், டிக்டேட்டர்ஷிப். இது வந்து லாஸ்ட் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட பிடிஎஃப் நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல், நம்மளோட டெலகிராம், நீங்க டெலகிராம்ல போயிட்டு நம்ம சேனல் நேமே கொடுங்க, ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகான்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டும், அதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது உள்ள போனீங்க அப்படின்னா நான் நேத்தோட பிடிஎஃப் நான் நேத்தே அட்டாச் பண்ணிட்டேன். உங்களுக்கு வீடியோ வந்த உடனே பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணிடுவேன் கூடவே. ஸோ இதனோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கும், அதுல இருக்கும், நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சாலும் ஓகே, இல்லை நீங்க எடுத்து பார்த்து நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போட்டு படிச்சாலும் ஓகே. பட் ஆனா இந்த 45 டேஸோட பிடிஎஃப்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் இயர் இதே மாதிரி இந்த 45 கிளாஸஸ் மட்டுமே பார்த்தே நிறைய பேர் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 25க்கு 21, 23 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 21, 22, 23 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பிடிஎஃப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A person who eats too much. ஒரு பர்சன் வந்து நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ்ல நம்ம வீட்டுல என்ன சொல்லி திட்டுவோம்? சரியான திணி பதாரமா இருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த வேர்டுக்கான இங்கிலீஷ்ல அந்த வேர்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க பாருங்க, ஃபேட்டலிஸ்ட். ஃபேட் அப்படின்னா சாப்பிட்றவங்க வந்து ஃபேட்டா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க அப்படின்னா ஃபேட்டலிஸ்ட். இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம நிறைய பேர் திங்க் பண்ணுவோம். இப்படி யாரையும் யோசிச்சிருக்கீங்களா? ஃபேட்டலிஸ்ட், சைக்கோஃபேண்ட், மைசோகேமிஸ்ட், கிளட்டன். ஸோ இதை பார்த்தோன்னே என்ன தெரியுது, ஃபேட் தான் வந்து இந்த ஃபுட்டு நிறைய சாப்பிடும்போது ஃபேட் ஆயிடுவாங்க, அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சிங்க? ஆக்சுவலி என்னன்னா ஃபேட் அப்படின்றது எதுல இருந்து வந்திருக்குன்னா, இங்க ஃபேட்டலிஸ்ட் அப்படின்றது ஃபேட், FATE. ஃபேட்னா விதி. ஓகேவா? இங்க ஃபேட்டலிஸ்ட் அப்படின்றது விதியை நம்புறவங்க, விதியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, இட்ஸ் இன்எவிட்டபிள், இட்ஸ் ப்ரீடிட்டர்மைண்ட் அப்படின்னு விதியை நம்புறவங்க நேம் தான் வந்துட்டு ஃபேட்டலிஸ்ட். இப்படி யாராவது யோசிச்சிங்களா? சரி, ஓகே, யோசிச்சிருந்தீங்கன்னா இப்போ கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேட்டலிஸ்ட், ஃபேட் அப்படின்றது ஃபுட்டுக்கு வராது, இது ஃபேட்டோட வேர்ட்ல இருந்து வந்தது தான் இந்த ஃபேட்டலிஸ்ட். ஃபேட்டலிஸ்ட் அப்படின்றது a person who believes things are inevitable, எதுவும் மாற்ற முடியாதது, எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு வந்து ஃபீல் பண்றாங்க இல்லையா? அதுதான் வந்துட்டு விதியை நம்புறவங்க தான் வந்துட்டு ஃபேட்டலிஸ்ட். ஸோ இதுக்கு வருமா? வராது. நெக்ஸ்ட் பாருங்க, சைக்கோஃபேண்ட். சைக்கோஃபேண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களை அப்படியே இப்போ நல்லா சம்பாதிக்கிறவங்க, நல்லா ஏர்ன் பண்றவங்க இருக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து அவ்வளோவா இன்கம் பண்ணாத ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த நல்லா ஏர்ன் பண்றாங்களா அவங்கள வந்து புகழ்ந்து தள்ளியே அவங்க கிட்ட வந்து காசை வாங்குறது, அவங்களோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, அவங்கள டிபெண்ட் பண்ணியே அப்படி இருந்துப்பாங்கல்ல, அதுதான் வந்து சைக்கோஃபேண்ட். ஓகேவா? flatter someone to gain advantage, அதுதான் வந்து சைக்கோஃபேண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, மைசோகேமிஸ்ட் அப்படின்னா a person who hates marriage. கல்யாணமே வேண்டாம், சிங்கிளாவே நான் இருந்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அந்த மேரேஜ் வந்து வெறுக்கிறாங்களே, மேரேஜ் மேல வந்துட்டு இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு அதுல எந்த பிலீஃபும் இல்லை, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பீப்புள், இதர் பாய் ஆர் கேர்ள் யாரு இருந்தாலும் சரி, அவங்கள வந்துட்டு மைசோகேமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளட்டன் பாருங்க, a person who eat excessively, ரொம்ப அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே, a person who eat excessively, அதுதான் வந்துட்டு கிளட்டன். ஓகேவா? ஸோ ஃபேட்டலிஸ்ட்னா விதியை நம்புறவங்க, சைக்கோஃபேண்ட் அப்படின்னா ஒருத்தவங்களை அப்படியே புகழ்ந்து தள்ளியே அதுலயே வாழ்றவங்க, மைசோகேமிஸ்ட்னா மேரேஜ் வந்து வெறுக்கிறவங்க, கிளட்டன் தான் வந்துட்டு ரொம்ப ஈட் எக்ஸசிவ்லி அதிகமா சாப்பிட்றவங்க தான் வந்துட்டு கிளட்டன். ஓகேவா? ஸோ a person who eats too much, ரொம்ப அதிகமா சாப்பிட்றவங்களுக்கான நேம் வந்து கிளட்டன். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாம்ல லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Next question. A post without any remuneration.
a post without any remuneration. Option பாருங்க illegible, effeminate, bigot, honorary. guys இங்க நீங்க நான் ஏன் இந்த ஒரு வேர்டுக்குமே நான் சொல்றேன் அப்படின்னா in case உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல ஏதாவது ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் கேட்டிருந்து உங்களுக்கு அந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் தெரியலனாலும் இந்த மாதிரி நீங்க இந்த ஆப்ஷன்ல இருக்க எல்லா வேர்ட்ஸுமே நீங்க இங்க படிக்கிறீங்க இல்லையா சோ இத வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படினா அந்த ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் சூஸ் பண்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் அதுக்கு கூட வே இருக்கும் ஓகேவா அதுக்காக தான் இங்க எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வந்து ஜஸ்ட் क्वेश्चन இந்த क्वेश्चनக்கு தான் ஆன்சர் அப்படி மட்டும் படிக்காதீங்க ஓகேவா நாலு ஆப்ஷனுக்குமே என்ன மீனிங் ஜஸ்ட் அது அப்படினா என்ன அப்படின்றது தெரிஞ்சு படிங்க சோ இப்போ இந்த ஒரு क्वेश्चनனா ஒரு क्वेश्चनல இந்த நாலு வேர்டுக்கான மீனிங் நீங்க இங்க லேர்ன் பண்றீங்க ஓகேவா சோ இதே மாதிரி வேற ஏதாவது இது ரிலேட்டடா क्वेश्चन கேக்கும்போது அப்ப என்ன பண்ணிக்க முடியும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஓகே சோ பாருங்க a post without any remuneration remuneration இல்லாத போஸ்ட் அதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படினு சொல்லி கேக்குறாங்க பாருங்க illegible அப்படினா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு என்ன எழுதிருக்குனே புரியல டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு அப்படினு சொல்லுவாங்கல்ல சோ அதுதான் வந்து difficult to read படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு நேம் தான் வந்துட்டு illegible next பாருங்க effeminate னா गाइस இங்க பாருங்களேன் இங்க ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க femin என்ன femin எதுல எந்த வேர்ட்ல இருந்து இது வந்திருக்கு femin வந்து feminism masculinism feminism இருக்குலையா இந்த feminism பெண்மை feminismல இருந்து வந்திருக்கு சோ இந்த வேர்டுக்கு முன்னாடி ef னு ஒரு வேர்ட் வந்திருக்கு பாருங்க effeminate அப்படினா feminism சோ இங்க என்னன்னா இங்க வந்து ஒரு man வந்து ஒரு girl மாதிரி ஒரு ரியாக்ட் பண்றது பேசுறது நடக்கிறது ரியாக்ஷன்ஸ் கொடுக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா சோ அவங்கள வந்து எப்படி சொல்றாங்க அப்படினா effeminate யாரோ ரேர் கேஸ் யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கிற கேரக்டருக்கு வந்து effeminate அப்படினு சொல்றாங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே டிபிக்கலி எப்படி இருக்குன்னா விமன் மாதிரி இருக்கு அப்படின்றதுதான் effeminate நெக்ஸ்ட் bigot பாருங்க bigot அப்படினா இப்போ ஒரு पर्सन இருக்காங்கன்னா மத்தவங்களோட ஒபினியன் பிலீஃப்ஸ் வந்து இவங்களால டாலரேட் பண்ண முடியாது intolerant towards other beliefs intolerant towards other beliefs மத்தவங்களோட நம்பிக்கையில வந்து அவங்களோட ஒபினியன்ல வந்து அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாம ஒரு மாதிரி டாலரேட் பண்ண முடியாம இருக்காங்கல்ல அதுதான் வந்து bigot நெக்ஸ்ட் பாருங்க honorary அப்படினா தான் என்ன a position or post without any remuneration அந்த அதிகார அந்த ஒரு கௌரவ இத மட்டும் கொடுக்கிறது ஓகேவா சோ அதுதான் வந்து honorary தான் வந்து என்ன a post without any remuneration ஓகேவா சோ illegible னா படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது effeminate னா ஒரு man வந்து ஒரு ஃபெமினிசமோட ஒரு மாதிரி எப்படி சொல்ல கேர்லியா இருக்கிறதுக்கு நேம் வந்துட்டு effeminate bigot னா அடுத்தவங்களோட பிலீஃப் ஒரு அதர்ஸோட பிலீஃப் ஒப்பீனியன்ஸை வந்து டாலரேட் பண்ண முடியாத கேரக்டருக்கு வந்து bigot honoraryக்கு தான் வந்துட்டு என்ன a person without any remuneration ஓகேவா சோ இங்க இதுக்கான ஆன்சர் வந்து டி லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चन நெக்ஸ்ட் பாருங்க next one who performs daring gymnastic feats நீங்க இப்ப அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம சின்ன வயசுலலாம் கூட இந்த கயிறுலலாம் வந்து நடப்பாங்க அது கயிறை தொங்க விட்டு சம்திங்லாம் பண்ணுவாங்கல்ல சோ அந்த மாதிரி இந்த ஃபீட் காலை வச்சு இது பண்றது அந்த மாதிரிலாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ற பர்சனுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ ஆப்ஷன் பாருங்க அடிக்ட் அக்ரோபாட் ஆடோனிஸ் அட்வொகேட் இத பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா அட்வொகேட்ங்கிறது வராது அட்வொகேட்டுக்கும் அந்த ஃபீட் வச்சு ஜிம்னாஸ்டிக் பண்றவங்களுக்கு இதுவும் வராது இல்லையா அட்வொகேட்ங்கிறது வராது சோ இந்த மூணு ஆப்ஷன்ல தான் நம்ம வந்து பண்ணணும் சூஸ் பண்ணணும்
ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடிக்டும் வராது. அடிக்ட் என்ன? ஹேபிச்சுவலி எதுக்காவது வந்து அடிக்ட் ஆகுறது. டீ, ஒரு சிலர் டீக்கு அடிக்ட் ஆவாங்க, ஸ்மோக், ட்ரங்க், காஃபி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம், ஐஸ்கிரீம், இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆவாங்களா, இது சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னா வந்து என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து அடிக்ட். ஸோ இப்போ ஏ ஆப்ஷனும் வராது. ஸோ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிமைனிங் இந்த 2 ஆப்ஷனில் தான் வந்து இதுக்கான ஆன்சர் இருக்கு. ஆக்ரோபேட், ஆடோனிஸ். ஆடோனிஸ் அப்படின்னா என்னன்னா, இதை இனிமேல் நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஆடோனிஸ் இது எல்லா பாய்ஸுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, கேர்ள்ஸுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆடோனிஸ் அப்படின்னா a very handsome young man. A very handsome young man. ஓகேவா? ஸோ ஆடோனிஸ் அப்படின்னா a very handsome young man. ஆடோனிஸ் அப்படின்னா a very handsome young man. ஸோ அப்போ இதுவும் இங்கே வராது. ஸோ அப்படின்னா என்ன வரும்? one who performs daring gymnastic feats வந்து acrobat. Acrobat is the right answer. ஓகேவா? Acrobat is the right answer. லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. a person who abstains from any sort of alcoholic drink. A person who abstains from, அதாவது அதுல இருந்து விலகி இருக்கிறதுனா அது அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி. A person who abstains from any sort of alcoholic drink. So என்ன வரும் பாருங்க. ஆப்ஷன் பாருங்க. டெர்மாகண்ட், டீடோட்டலர், வெட்ரன், சாமரிட்டன். ஐ திங்க் இது நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் எல்லா ஆப்ஷனும் நான் சொல்றது என்னோட டியூட்டி, நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ டெர்மாகண்ட் அப்படின்னா ஒரு என்ன சொல்லலாம், quarrelsome women அப்படின்னா ஒரு மாதிரி தமிழ்ல ஓப்பனா சொல்லணும்னா அடங்கா பிடாரின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு மாதிரி ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்கிறது, கத்தி பேசுறது, ஒரு மாதிரி குவாரலா இருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து டெர்மாகண்ட் அப்படின்னா குவாரல்சம் விமன். ஓகேவா? நெக்ஸ்ட் டீடோட்டலர், வெட்டரன், சாமரிட்டன். வெட்டரன் அப்படின்னா வெட்டரன் தெரிஞ்சுக்கோங்க, லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். யார் வந்து a person who with a lot of experience, எல்லா ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா அவங்க வந்து வெட்டரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சாமரிட்டன் அப்படின்னா ஹெல்பிங் மைண்டட் பீப்புள், அவங்களதான் வந்து சாமரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க ஆன்சர் பாருங்க, கண்டிப்பா டீடோட்டலர் தான் a person who abstains from any sort of alcoholic drink. எதுவுமே குடிக்க மாட்டாங்க, ஈவன் ஒரு சிலர்லாம் டீ கூட குடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கலாம் வந்து டீடோட்டலர் ட்ரிங்க் குடிக்காம இருக்கிறது தான். ஆனா ஒரு சிலர் அந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க டீடோட்டலர் இஸ் த ரைட் ஆன்சர். ரிமைனிங் ஆப்ஷனுக்கான மீனிங்குமே இங்கேயே நீங்க லேர்ன் பண்ணிடுங்க. இந்த வீடியோவே லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலகிராம்ல போயிட்டு பிடிஎஃப் எடுத்து ஜஸ்ட் நீங்க ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ ஃபைனலா 45. இப்போ இன்னைக்கு நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு டே 2ஓட பிடிஎஃப் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் டே 1ஓட பிடிஎஃப் ஒரு தடவை பார்த்துட்டு டே 2 பார்த்துட்டு பார்க்கணும். டே 3 படிக்கும்போது அகன் ஃபர்ஸ்ட் 1 2 3, நெக்ஸ்ட் 4 படிக்கும்போது அகன் 1 2 3 4, அகன் 5 1 2 3 4 5. இப்படி நீங்க படிக்கும்போது கண்டிப்பா எப்படி என்ன பண்ணாலும் மறக்காது. நம்ம கிளாஸ்ல பார்த்தது எதுவுமே மறக்காது. இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரும். நீங்க 25 out of 25 எடுத்துருவீங்க. ஸோ இதுதான் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ நீங்க எப்படி படிக்கணும்னா இப்படிதான் நீங்க படிக்கணும். இன்னையோடதுன்னா இந்த கிளாஸ் மட்டும் இல்ல, லாஸ்டா ப்ரீவியஸ் கிளாஸ் 40th கிளாஸ் நீங்க பார்க்கும்போதும் அதுக்கு முன்னாடி 39 கிளாஸ் வீடியோஸையுமே பிடிஎஃப்மே ஒரு கிளான்ஸ் நீங்க இப்படி ரெகுலரா பார்க்கும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா நல்லாவே மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும்.
நீங்க ரொம்ப டைம் எடுக்காது, பார்த்த உடனே கரெக்டா நீங்களே வந்து இதுக்கு தான் ஆன்சர், இதுக்கு தான் வரும் அப்படின்னு நீங்களே வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா ஷியரா வந்து 25/25 எடுத்துடலாம். இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நீங்க ஏன்னா ஆல்ரெடி வீடியோஸ் லேர்ன் பண்ணிடுவீங்க. பிடிஎஃப்ல ஜஸ்ட் என்ன பண்ணீங்க, கோ த்ரூ தான் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Detailed examination of something complex. Detailed examination of something complex. So இதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் பாருங்க, dialysis, symbiosis, synthesis, analysis. dialysis கண்டிப்பா வராது. dialysis அப்படின்னா என்ன, பிளட்ல இருக்க இம்பியூரா இருக்கிற டஸ்ட் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு நேம் தான் வந்து dialysis. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, symbiosis. symbiosis அப்படின்னா அதாவது சிம்பயாசிஸ் அப்படின்னா இப்படி பிரிஞ்சு இருக்கிறத அதை வந்து ஒன்று சேர்க்கிறது, அதுக்கு நேம் தான் வந்து சிம்பயாசிஸ். சிம்பயாசிஸ். சிந்தசிஸ் தான் இது. சிந்தசிஸ் தான் பிரிஞ்சு இருக்கிறத வந்து ஒன்று சேர்க்கிறது. சிம்பயாசிஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆர்கானிசம் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். அதாவது ஒன்றி வாழ்தல் இன்ட்ராக்ஷன்ஸ், அதுதான் வந்து சிம்பயாசிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அனலைசிஸ் அப்படின்னா அனலைஸ் பண்றது, டீடைல்டு ஸ்டடி ஆஃப் சம்திங். ஸோ இப்போ இதுதான் வந்து என்னன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். டீடைல்டு எக்ஸாமினேஷன் ஆஃப் சம்திங் காம்ப்ளெக்ஸ், இதுதான் வந்து அனலைசிஸ். டயாலிசிஸ்னா பியூரிஃபை பண்றது, சிம்பயாசிஸ்னா இன்ட்ராக்ஷன் ஒன்றி வாழ்தல், சிந்தசிஸ்னா ஒன்று சேர்க்கறது, பிரிஞ்சு இருக்கிறத வந்துட்டு ஒன்று சேர்க்கறது, அனலைசிஸ்னா டீடைல்டு எக்ஸாமினேஷன் ஆஃப் சம்திங் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி இப்படிதான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஆன்சர் இதுவா, எப்படி முடியுது, எஸ்ஐஎஸ்ல முடியுது. அப்ப எஸ்ஐஎஸ்ல இருக்கிற வேர்ட்ஸாவே எடுத்து போட்டிருக்காங்க பாருங்க, எஸ்ஐஎஸ். ஸோ அப்ப நம்ம என்ன தெரியணும், அந்த வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா நம்ம வந்து அப்ரோச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, the allowance that is given by a husband to his wife on separation. இப்பெல்லாம் இதான் அதிகமா நடக்குதுல்ல. இப்போ என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க, ஒரு சர்டன் பாயிண்ட்ல அவங்க பிரியிறாங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் அது மாதிரி ஏதாவது கொடுக்கணும், சொத்து ஏதாவது ஷேர் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்ல வந்து ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆப்ஷன் பாருங்க, மேட்ரிமோனியல், அஃபியன்ஸ்ட், ஆலிமோனி, டவுரி. டவுரி கண்டிப்பா வராது, நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிருப்பீங்க. டவுரி அப்படின்றது கல்யாணத்துக்கு வரதட்சணையா கொடுக்கறது தானே, டவுரிங்க கண்டிப்பா வராது. மேட்ரிமோனியல் அப்படின்னா மேட்ரிமோனியல் அப்படின்றது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேரிடு பார்ட்னர்ஸ். அதாவது கல்யாணமான அந்த தம்பதியர்களுக்கு இருக்குல்ல அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து மேட்ரிமோனியல் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து செப்பரேஷனை பத்தி பேசுறாங்க, ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட் பாருங்களேன், அஃபியன்ஸ்ட் அப்படின்னா இப்போ வந்து மேரேஜுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும் இல்லையா, என்கேஜ்ட் ஆயிருக்குல்ல, நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு இல்லையா, நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண் ஒரு ஆண், அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அஃபியன்ஸ்ட். engaged to be married, அதுதான் வந்து அஃபியன்ஸ்ட். ஸோ alimony தான் என்னன்னா financial allowance that her husband or wife is ordered to pay to the other after separation or divorce. ஆனதுக்கு அப்புறம் கொடுக்கறது தான் வந்துட்டு என்ன, alimony. So this is the ரைட் ஆன்சர். ஓகேவா? மேட்ரிமோனியல் அப்படின்றது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த மேரேஜ்ல இருக்கிற அந்த மேரிடு பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்றது அந்த மேட்ரிமோனியல். இது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த என்கேஜ்டான அந்த ஒரு பர்சனுக்கு இருக்கிற அந்த நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு இல்லையா, அவங்கள வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அஃபியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டவுரி கண்டிப்பா இங்க வராது. ஸோ alimony is the ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் பாருங்க, next something that is so extraordinary or unbelievable that is hard to believe it. அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, நம்பவே முடியல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு வேர்ட்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஹாரிபிள், இன்கிரெடிபிள், ஆர்டினரி, எக்ஸ்குவிசிட். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் இருந்தாலும் நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஹாரிபிள் பாருங்க. ஹாரிபிள் அப்படின்னா it's horrible அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அன்பிளசண்டா இருக்கு. இட்ஸ் வெரி அன்பிளசன்ட். ஓகேவா? ஆர்டினரி, ஆர்டினரினா நார்மல், நார்மலா இருக்கு, ஸ்பெஷலா ஒன்றும் இல்லை, நார்மலா இருக்கு. எக்ஸ்குவிசிட், எக்ஸ்குவிசிட் அப்படின்னா she is exquisite அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல், எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா இருக்கிற ஒரு ஒரு கான்செப்டை ஒரு ஒரு நவுனை பேசும்போது எக்ஸ்குவிசிட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இன்கிரெடிபிள். இன்கிரெடிபிள் அப்படின்னா தான் அன்பிலீவபிள். இன்கிரெடிபிள் which means unbelievable. It's unbelievable, it's incredible அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So incredible is the right answer. Next one. Next one பாருங்க. இந்த क्वेश्चन நான் லாஸ்ட் இயர்மே டீச் பண்ணியிருந்தேன். திரும்பவுமே நான் டீச் பண்றதுக்கு காரணம் உங்களுக்கு இது அப்படியே வரலாம் அப்படின்றதுக்காக தான். அண்ட் ஆல்சோ இது வந்து லாஸ்ட் இயர் நான் டீச் பண்ணியிருந்தேன். 2023லயும் கேட்டிருக்காங்க, 24லயும் வந்திருக்கு. இது எல்லாமே லாஸ்ட் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். So பாருங்க, a room in a hospital used especially for sunbathing or therapeutic exposure to light. So ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம் வந்து தனியா சன் பாத்திங்காகவே அந்த லைட்டோட இதை வந்து கெட் பண்றதுக்காகவே வச்சிருப்பாங்க. ஸோ அதோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. சானட்டோரியம், சோலரியம், பிளானட்டேரியம், போடியம். ஸோ பாருங்க, சானட்டோரியம் அப்படின்னா அதாவது சானட்டோரியம் அப்படின்றது ஸ்பெசிபிக் டிசீஸை வந்து கியூர் பண்றதுக்குன்னு இருக்கிற அந்த பிளேஸ். ஸ்பெசிபிக் டிசீஸ் அதாவது இப்போ டிபி ஒரு சில டிசீஸ்லாம் இருக்கு இல்லையா, அது அங்கதான் அந்த ட்ரீட்மெண்ட் அங்கதான் இருக்கும். என்னதான் ஹாஸ்பிட்டல்ல காமனான மற்ற டிசீசஸ்க்குலாம் காமனா இருந்தாலும் இந்த டிசீஸ்க்கு அங்கதான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து சானட்டோரியம். நெக்ஸ்ட் பாருங்க, சோலரியம். சோலரியம் அப்படின்னா கைஸ் இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்ல, சன்பாத் அப்படின்றதுல என்ன கிடைக்கும் நமக்கு? ஹீட் தானே கிடைக்கும். ஹீட் அதை அப்சர்வ் பண்றதுக்காக தானே அதை வச்சிருக்காங்க. ஹீட் அப்படின்றது வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா சோலார் அப்படின்னு சொல்லலாமா? இந்த சோலார் தான் இது சோலரியம், அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இருந்தாலும் ரிமைனிங் ஆப்ஷனே பார்த்துக்கலாம். பிளானட்டேரியம். பிளானட்டேரியம் அப்படின்னா இப்போ ஒரு சில பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருக்கீங்களா? பில்டிங் வந்து இப்படிதான் இருக்கும், அந்த மேல வந்து இப்படி டோம் ஷேப்ல இருக்கும், இப்படி டோம் ஷேப்ல இருக்கும். அந்த டோம் ஷேப்ல ஒரு பிளானட் மாதிரி, பிளானட் இப்படிதானே இருக்கும். அந்த டோம் ஷேப்ல இருக்கிற அந்த இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பிளானட்டேரியம். ஆடிட்டோரியம் மாதிரி இது பிளானட்டேரியம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பில்டிங் வந்து அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது அப்படி இருந்து சொல்றாங்க. செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் போடியம். போடியம் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஸ்டேஜ் மேல நின்று பேசுறாங்களா, அது வந்து போடியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா இந்த சன் பாதிங் ஆர் தெரபெட்டிக் எக்ஸ்போஜர் டு லைட்டுக்கு சோலரியம் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Next question, the practice of having 2 or more spouses at the same time was quite common in the olden days. அதாவது அந்த காலத்துல எல்லாம் வந்து 2-3 வைஃப் வச்சிருப்பாங்கல்ல, இப்போ வச்சிருந்தா சுற்றுவாங்க, அப்ப இருந்துச்சு இல்லையா, ரெண்டு வைஃப் 2-3 வைஃப் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்களே. ஸோ அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாருங்க, பேட்ரிசைட், பாலிகாமி,
patriarchy, parochialism. ஸோ பாருங்க பேட்ரிசைட்னால இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. CIDEனால கில் சம் ஒன், கில் சம்படி. பேட்ரிசைட், மேட்ரிசைடு இந்த மாதிரிலாம் வரும். பேட்ரிசைட் அப்படின்றது பேட் ஃபாதரை மீன் பண்ணும். பேட் அப்படின்றது ஃபாதரை மீன் பண்ணும். ஸோ ஒன்ஸ் ஃபாதரை கில் பண்றதுக்கு நேம் தான் வந்துட்டு பேட்ரிசைட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேட்ரியார்ச்சி. அதே மாதிரி பாருங்க, பேட்ரியார்ச்சி ஆர்ச்சி அப்படின்றது இட்ஸ் கவர்மெண்ட். அதாவது தந்தை வழி அப்படின்றது இப்ப அப்பா போயிட்டாருன்னா அப்பாவுக்கு அப்புறம் பையன், அந்த பையனுக்கு அப்புறம் அந்த பையன். அதாவது அப்பா அந்த பர்சனுக்கு 10 பசங்க இருக்கிறாங்கனாலும் 10மே பசங்களா இருக்கிறாங்கனாலும் அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் யார் இருக்காங்களோ அவங்கதான். அந்த ஃபர்ஸ்ட் எல்டரும் இல்லை அப்படின்னா செகண்ட் எல்டர். இப்படிதான் வந்து அந்த பேட்ரியார்ச்சி அந்த சிஸ்டம் வந்து இருந்திருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து பேட்ரியார்ச்சி. நெக்ஸ்ட் பேரோச்சியாலிசம் அப்படின்னா இதை நீங்க பாத்துக்கோங்க. பேரோச்சியாலிசம் அப்படின்னா நேரோ மைண்டட் ஆட்டிடியூட். நேரோ மைண்டட் ஆட்டிடியூட் அதாவது என்னன்னா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா குறுகிய மனப்பான்மை, குறுகிய மனப்பாங்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து பேரோச்சியாலிசம். பேரோச்சியாலிசம். ஸோ இதுவும் இல்லை, பேட்ரியார்ச்சியும் இல்லை, பேட்ரிசைடும் இல்லை. பாலிகேமி. பாலிகேமினா தான் பலமன தாரம் சம்திங் இது சொல்லுவாங்கல்ல, நிறைய திருமணம் பண்றது, அதுக்கு தான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பாலிகேமி. The practice of having 2 or more spouses at the same time was quite common. பாருங்க, அது காமனா இருந்தது, காமன் in the olden days. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து எஸ்எஸ்சில லாஸ்டே கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, the analysis of a person's handwriting to determine her personality in other countries. அதாவது ஒரு பர்சனோட ஹேண்ட் ரைட்டிங் வச்சு அவங்க பர்சனாலிட்டியை வந்து இது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க, நியூமஸ்மேட்டிக்ஸ். நியூமஸ்மேட்டிக்ஸ் இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடணும். நியூமஸ்மேட்டிக்ஸ்னா என்ன? நியூம் நம்பர், NUMனா என்ன? நம்பர். நம்பர் எதை மீன் பண்ணும் அப்படின்னா காயின்ஸை மீன் பண்ணும். காயின்ஸ் நம்பர்ஸ்ல தானே இருக்கு, காயின்ஸை மீன் பண்ணும். ஸோ இது என்னன்னா collection of coins, money, இத வந்து மெட்டல்ஸ், இதெல்லாம் இதை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு நேம் வந்து நியூமஸ்மேட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இது வராது. நெக்ஸ்ட் பாருங்க, philology. philology அப்படின்னா ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், மொழியியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து philology. நெக்ஸ்ட் கிராஃபாலஜி. நெக்ஸ்ட் கேலிகிராஃபி. கேலிகிராஃபி அப்படின்னா ஒரு சிலர் ரொம்ப அழகா எழுதுவாங்கல்ல, எப்படிதான் இப்படி எழுதுறாங்கன்னே தெரியலையே, செம்ம அழகா இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆர்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங். ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கிறது நேம் வந்து கேலிகிராஃபி. இதுக்கு என்னன்னா கிராஃபாலஜி தான் வந்து என்னன்னா ஒரு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு அவங்களோட பர்சனாலிட்டியை வந்து டிட்டர்மின் பண்றது. அப்படிலாம் இருக்குது. ஆக்சுவலி ஹேண்ட் ரைட்டிங் வச்சு அவங்க அந்த பர்சன் எப்படியாப்பட்டவங்க அப்படின்றது கேரக்டர் வைஸ் கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ண முடியும். அப்படிலாம் இருக்கு, அந்த ஸ்டடியும் இருக்கு. ஓகேவா? இந்த கொஸ்டினுமே இதையுமே நான் லாஸ்ட் இயர் நான் டீச் பண்ணியிருந்தேன். இது கேட்டிருந்துருக்குறாங்க, இந்த இயருமே கேட்டிருக்கிறாங்க, நெக்ஸ்ட் இயருமே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. இந்த லஜி ஸ்டிக்ஸ் இப்படிலாம் முடியுது இல்லையா, இந்த மாதிரி கிராஃபி, லஜி, ஸ்டிக்ஸ் இப்படிலாம் முடியுறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ். இது நல்லா பார்த்துக்கோங்க, கொஷின்ஸ் வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Next, a word, number or another figure
that looks guys இது ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन இங்க பாருங்க இது வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் கூட கேட்க சான்ஸ் இருக்கு இது ஒரு நியூ ஃபார்ம்ல இருக்கு இதுக்கு மீனிங் உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே தெரியணும் இது ஒரு இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட் இது வந்து மஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க என்னன்னா a verb number or another figure that looks the same when viewed or rotated upside down ஒண்ணு இல்ல ஒரு வேர்டோ இல்ல நம்பரோ இல்ல ஒரு ஃபிகரோ நீங்க வந்து திருப்பி அதாவது தலைகீழா வச்சு பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டா வச்சு பார்த்தாலும் ஒரே மாதிரி மீனிங் ஒரே மாதிரி தெரியும் அப்படின்றதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போ மாம் இருக்கு MOM ஓகேவா இப்போ நம்ம வாவ் அப்படின்னு எழுதுறோம் இப்படி திருப்பினா ஒரே மாதிரி ஃபீல் ஆகுதா இப்ப பாருங்களேன் ஸ்விம்ஸ் SWIMS இப்படி பாருங்களேன் S இப்படி திருப்பி தலைகீழ திருப்பி பாருங்களேன் இது இப்படி வரும் இது WI இது வந்து M ஆயிடும் இது S ஆயிடும் இது நீங்க தலைகீழ திருப்பி பாத்தீங்கன்னா மாம் புரியுதா கைஸ் நான் சொல்றது அந்த மாதிரி இப்படி தலைகீழ திருப்பினாலுமே ஒரே மாதிரி இருக்கும் சேமாவே இருக்கும் அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இன்னொன்னு பாருங்க நம்பர் பாருங்களேன் 1881 இப்படி திருப்புங்களேன் 1881 புரியுதா சோ இந்த மாதிரி இருக்கிற அந்த இதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆப்ஷன் பாருங்க சோ இதே மாதிரி இப்போ ஒரு கான்செப்ட்ல இது இருக்கு இல்லையா இதே மாதிரி இந்த 4 ஆப்ஷனுமே இருக்கும் அதனாலதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன் இது உங்களுக்கு क्वेश्चन வரதுக்கு 99.9% சான்சஸ் இருக்கு இந்த क्वेश्चन நல்லா பாத்துக்கோங்க இந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க நோட்ல கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ஷன் நெக்ஸ்ட் பாருங்க இது 4 ஆப்ஷன் பாருங்க 4 ஆப்ஷன் இம்பார்ட்டன்ட் இதே மாதிரி தான் வேற வேற ஃபார்ம்ல இருக்கும் ஆப்ஷன் பாருங்க anadiplosis அப்படினா அதாவது repetition of last word அது வந்து இப்ப லாஸ்ட் வேர்ட் அது பிகின் ஆகும் மறுபடியும் லாஸ்ட் வேர்ட் அது பிகின் ஆகும் கைஸ் இங்க பாருங்க நான் இதுக்கு இது நான் கிளியரா சொன்னாதான் உங்களுக்கு புரியும் anadiplosis அப்படினா இப்ப நான் ஒரு வேர்ட் எழுதுறேன் பாருங்களேன் fear leads to anger இந்த லாஸ்ட் வேர்ட் முடியுதா மறுபடியும் இந்த லாஸ்ட் வேர்டை வச்சு ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்டார்ட் ஆகும் அகன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் anger leads to hate இந்த லாஸ்ட் வேர்ட் முடியுதா மறுபடியும் பாருங்களேன் hate leads to suffering hates lead to suffering அதாவது என்னன்னா அந்த லாஸ்ட் வேர்டோட ரெபிடேஷன் அதை வச்சு திரும்ப திரும்ப ஒரு சென்டென்ஸ் அப்படியே மேக் பண்றதுக்கு நேம் தான் வந்துட்டு anadiplosis இது நீங்க இது 4 ஆப்ஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க இந்த क्वेश्चन வந்தா விட்டுறாதீங்க ஓகேவா anadiplosisனா அந்த வேர்ட் வந்து அந்த லாஸ்ட் வேர்டை வச்சு திரும்ப பிகின் ஆகும் ஃபாலோவிங் திரும்ப அதே மாதிரி லாஸ்ட் வேர்ட் வச்சு திரும்ப பிகின் ஆகும் லாஸ்ட் வேர்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் லாஸ்ட் வேர்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட் லாஸ்ட் வேர்ட் ஃபர்ஸ்ட் வேர்ட் லாஸ்ட் வேர்ட் ஃபர்ஸ்ட் வேர்ட் இதுதான் வந்து anadiplosis ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க alliteration அப்படினா சேம் லெட்டர் சேம் சவுண்ட்லயே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் சு சி sits in a shoe shine shop Susie sits in a shoe shine shop where she sits she shines where she shines she sits அந்த மாதிரி is மறுபடியும் அந்த அதே சவுண்ட்ல அந்த மாதிரி டிஃபரண்ட் வேர்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதுதான் வந்து alliteration ஓகேவா அதாவது occurrence of the same letter வச்சு அந்த வேர்ட் வந்து பிகின் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் anagram அப்படினா இதுவும் இம்பார்ட்டன்ட் பாருங்க anagram அப்படினா என்னன்னா ஒரு வேர்டோ ஒரு ஃப்ரேஸோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது சேம் லெட்டரா இருக்கும் ஆனா வந்து லெட்டர் சேம் லெட்டர்ஸா இருக்கும் அதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா வேற வேர்ட் ஆயிடும் பாருங்களேன் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போ இதுல வந்து லிசன் நான் எழுதுறேன் இந்த லிசன் இதே இங்க இருக்கிற வேர்ட்ஸை வச்சு நான் எழுதுறேன் பாருங்களேன் இதுக்கு S எடுத்துக்கிறேன் I எடுத்துக்கிறேன் L எடுத்துக்கிறேன் அகைன் ENT இங்க இருக்கிற வேர்ட்ஸ் ஏதா இங்கே இருக்கு இங்க இருக்க வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் ஏதா இங்கே இருக்கு ஆனா பாருங்க வேர்ட் வேற
listen இது silent. ஓகேவா? சோ இதுதான் வந்து anagram. ஓகேவா? சோ இப்போ இதுக்கு என்னன்னா, அதாவது எப்படி நம்ம தலைகீழா திருப்பி பார்த்தாலும் ஒரே வேர்ட், ஒரே லெட்டர், ஒரே நம்பர் தலைகீழா திருப்பி பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கு இல்லையா? சோ அதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஆம்பிகிராம். ஆம்பிகிராம். ஆம்பினா என்னன்னா, இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்பினா நான் இல்ல. ஆம்பினா on both sides, similar on both sides. அப்ப இதுக்கு என்ன மீனிங்? எப்படி பார்த்தாலும், மேல பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டா பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கும், தலைகீழா பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கும். both sides similar, both sides same, both sides same. சோ அதுதான் வந்துட்டு இந்த ஆம்பிகிராம். நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது எப்படி சேமா இருக்கு இல்லையா? ஸ்விம்ஸ் 1881 திருப்பி பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கு இல்லையா? சோ அதுதான் ஆம்பிகிராம். இந்த எல்லா வேர்ட்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு மீனிங் நான் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. 2025ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A room for cleaning and storing dishes and cooking utensils and for doing messy kitchen work. So இதுக்கு என்னன்னு பாருங்க கைஸ். இப்பதானே இந்த சானிட்டோரியம் பார்த்தோம். ஆப்ஷன் பாருங்க. இந்த சானிட்டோரியம் பார்த்தோம்ல, ஒரு லாங் டேர்ம் இல்னஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தனியா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு பில்டிங். இது வந்து இது வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. டார்மிட்டரி, ஸ்கல்லரி, ஓவர்லே. ஓவர்லே அப்படின்னா இப்ப நம்ம ஹேண்ட் இருக்குல்ல, ஹேண்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, ஃபிங்கர்ஸ்க்கு வந்து நெயில் பாலிஷ் அடிக்கிறோம்ல, மேல 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 நெயில் பாலிஷ் அடிக்கிறோம்ல. சோ அதுக்கு நேம் தான் வந்துட்டு ஓவர்லே. ஓகேவா? சோ இப்ப இதுவும் இங்க வராது. நெக்ஸ்ட் பாருங்க. ரூம் ஃபார் கிளீனிங். டார்மிட்டரி அப்படின்னா அதாவது ஒரு பெரிய ரூம்ல இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சில ஹாஸ்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ரூம் பெரிய ஹாலா இருக்கும், பட் நிறைய பெட் இருக்கும். ஒரே ஹால் தான், இடையில சுவரே இருக்காது, வாலே இருக்காது. ஒரே ஹால்ல நிறைய பெட் போட்டு வச்சிருப்பாங்க. என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தங்குறதுக்கு, நைட்டு தூங்குறதுக்கு, ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு அப்படி வச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கு நேம் வந்து டார்மிட்டரி. ஓகேவா? சோ இப்போ இதுவும் இங்க வராது. சோ இங்க என்னன்னா கிளீனிங் அண்ட் ஸ்டோரிங் டிஷஸ் யூட்டென்சில்ஸ், இதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஸ்கல்லரி. SCULLERY. ஸ்கல்லரி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இதுவும் புதுசா இருக்கு, இதுவும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் இம்பார்ட்டன்ட் சொல்ற கொஸ்டின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The irrational fear of snakes. ஸ்னேக்னாலே பயமா தானே இருக்கும். ஃபோபியா பாருங்க. இந்த மாதிரி ஃபோபியா அப்படின்னா ஃபியர். அப்படி 4மே ஃபோபியாவே இருக்குன்னா 4மே வேற ஃபோபியா. இங்க வந்து ஸ்னேக்னு கொடுத்துருக்காங்க, வேற ஃபோபியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஜெனோஃபோபியா அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா வந்து பயமா ஃபீல் ஆகும்ல, எல்லாருக்கும் இல்ல, ஒரு சிலருக்கு. அதுதான் அவங்க ஃபோபியான்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஜெனோஃபோபியா. நெக்ஸ்ட் பாருங்க. நோமோஃபோபியா. நோமோனா இந்த நோக்கியா மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. நோமோனா என்னன்னா மொபைல் இல்லாம இருக்கும். மொபைல் இல்லைன்னா அவங்க பயமா ஃபீல் பண்ணுவாங்களாம். ஃபியர் ஆஃப் பீயிங் வித்தவுட் அ மொபைல் ஃபோன் இல்லைன்னா அவங்களால வந்து இருக்க முடியாது, ஃபியரா இருப்பாங்க. அதுதான் வந்துட்டு வித்தவுட் மொபைல் இருந்துச்சுன்னா நோமோஃபோபியா. நெக்ஸ்ட் நெக்ரோஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் டெத் ஆர் டெட் திங்ஸ். நெக்ரோனா கழுத்து நெரிக்கிற மாதிரி, நெரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கழுத்து நெரிச்சா என்ன ஆகும், இறந்து போயிடுவோம் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா ஃபன்னியா. ஓகே, நெக்ரோஃபோபியா விச் மீன்ஸ் டெத் ஃபியர். நெக்ஸ்ட் பாருங்க. அப்ப இதுதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஹிடியோஃபோபியா அப்படின்னா தான் ஃபியர் ஆஃப் ஸ்னேக்ஸ். கைஸ் இங்க பாருங்க. இதுக்கு என்னன்னா இப்ப பாம்பை பார்த்தோன்னா நமக்கு வார்த்தை வருமா? வார்த்தையே வராதுல்ல. சோ அதே மாதிரிதான் இந்த வேர்டு இருக்கு பாருங்க, ஆப்ஹிடியோஃபோபியா. சோ இது நீங்க பார்த்தோன்னா இது நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க.
the irrational fear of snakes வந்து பார்த்தோன்னா எப்படி நம்ம ஏதாவது பேச்சு வருமா அப்படியே பிளாங்க் ஆயிடும்ல. ஸோ அதுதான் ஆப்ஹிடியோஃபோபியா. ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோபியா, லஜி, ஸ்டிக்ஸ் இப்படி புரியுற வேர்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுவும் கொஷின்ஸ்க்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹோம்ஒர்க். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்கஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸோட கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ கொஸ்டின் 15 வந்து ஹோம்ஒர்க், ஷார்ட் ஸ்டே அட் அ பிளேஸ். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிக்க முடியாதவங்களுக்கும் கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ உங்களுக்கான வீடியோ கோர்ஸ் அண்ட் பிடிஎஃப் கோர்ஸ் வந்து நம்மளோட ஆப்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.